ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. தான் அதிகாரத்தில் இருந்த பொழுது சினிமா துறையை அவர் பார்த்த விஷயங்கள் நிறைய ஹிஸ்டரி இருக்கு. பட் நீங்க சினிமா துறையை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் இந்த திமுக ஆட்சியில சினிமா துறை முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுல போயிடுச்சு அப்படிங்கறதுனால நான் அந்த சாப்டர் உங்களுக்கு எடுக்கிறேன். சினிமா துறையை அவர் பார்த்து கொண்ட விதம், நடத்திய முறை அப்படிங்கறது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? சினிமா துறையில ஜெயலலிதா அமைப்பில் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த அரசியல் தலையீடு இல்லாமல் தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக சினிமா துறையை நகர்த்தாமல் எல்லோரும் வாழ வேண்டும், எல்லா திரைப்பட தயாரிப்பாளரும் சம்பாதிக்க வேண்டும், எல்லோ நடிகர்களும் முன்னேற வேணும்ன்றதுனால அரசாங்கம் அவர்களுக்கு இட்ட பணியை மட்டும்தான் அதுல செஞ்சாங்க. அது உள்ள தலையிடவே இல்லை. அவருக்கு வேண்டிய ஆட்களை நடிகர் சங்கத்துல தேர்ந்தெடுக்கல, அவருக்கு வேண்டிய ஆட்களை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல அவங்க கீ பொசிஷன்ல கொண்டு வந்து உட்கார வைக்கல. ஏன்னா திமுக ராமநாராயண உட்கார வச்சா ரொம்ப நாளா 10 வருஷமா ஓடிட்டு ஆட்டி படிச்சிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆதரவு பெற்ற ராதாரவி அணிகிற திமுக ஆதரவு அந்த நடிகர் சங்கத்துல அவரை உட்கார வச்சிருந்தாங்க. திமுக பூச்சி முருகனை வைத்தா நடிகர் சங்கத்தை ஆப்ரேட் பண்றது. நீங்க நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசர் நடிச்சிட்டு இருக்கீங்க, தவறு. நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பூச்சி முருகன், செயலாளர் விஷால் நடிச்சிட்டு இருக்கீங்க, பொருளாளர் கருணாஸ் நடிச்சிருக்கீங்க, தவறு. பொருளாளர் கருணாஸோடைய ஆள் யாருன்னா திமுக ஆட்கள் தான். அதாவது ஒவ்வொரு கீ ஆன இடத்துலையும் தனக்கு வேண்டிய ஆட்களை வைத்து ஒட்டுமொத்த கட்டமைப்பை தன் பக்கம் திருப்புவாங்க. இப்ப கூட தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் சங்கம் தேர்தல் நடந்துச்சு. அப்படியே தேர்தல் நின்றவங்க எல்லாருமே வென்றெடுத்தாங்க. சிவன் சீனிவாசுக்கு ஆப்போசிட்டா நின்ற அந்த கோஷ்டி எல்லாருமே வென்றெடுத்தாங்க. எல்லாருமே திமுக அனுதாப பெற்ற பூச்சி முருகன் அனுதாப பெற்ற ஆட்கள் தான். 40 பேர் கமிட்டி, 20 பேர், இந்த 10 பேர், 30 பேர் சொல்லி 35 பேரும் வென்றெடுத்தாங்க. ஆப்போனண்ட்ல ஒருத்தவங்க கூட ஜெயிக்கல. சோ திரை கட்டுப்பாடுகள் மட்டும் இல்லாமல் நீங்க திருத்திக்கணும் உங்க கேள்வியில, திரை சங்கங்களையும் தன் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க.